விவசாயம் சீர்குலைந்தால் நாடே சீர்குலையும். என்ன கருத்துடா. அம்மா தம்பி எலெக்ஷன்ல நிக்கிறேன், உங்க பொண்ணான வாக்க மாத்திரை சின்னத்துல போட்டுருங்கம்மா. ஓ மை காட், வாட் எ நான்சென்ஸ். என்கிட்ட 50,000 வாங்கி 3 வருஷம் ஆச்சு, அதையே திருப்பி கொடுக்கல. உனக்கெல்லாம் என்னடா தகுதி இது எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு? தகுதியே அதாம்மா. உங்ககிட்ட வாங்கின 50,000 கொடுக்கல, இவங்கிட்ட வாங்கின 90,000 கொடுக்கல. உங்க ஆத்து மணல வித்திருக்க, நீங்க பார்த்த மலைய செதைச்சிருக்க, சீட்டு காசு எடுத்து ஓடி இருக்கேன், பல குடும்பத்தை கெடுத்திருக்கேன், ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கேன். இப்போ ஓட்டுக்கு எதிர்கட்சியில நிக்கிறோட 500 மேல போட்டு 2,500 கொடுத்திருக்கேன். அதையும் மக்கள் வாங்கியிருக்காங்க. உடம்போக்குன்னு சொன்னவனு வாழ்க தலைவர்னு சொல்ல வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னம்மா தகுதி வேணும்? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுமா அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லி இருக்கு. சிலப்பதிகாரமா? நீ மாத்திரை போறியா இல்லையோ, தம்பிக்கு ஓட்டு போட்டு முதல்ல குடி, ஓட்டாக்கு ஒரு போஸ்ட் கொடு. கடன் கொடுத்தனோட கடன் வாங்கணும் தான் ராஜா பழகுதுமா. மக்களே, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு நல்லவங்க எல்லாம் ஒதுங்குறதுனால தான் அந்த சாக்கடைங்கெல்லாம் உள்ள வருது. என்னது, நான் சாக்கடியா? நானே சாக்கடைன்னா என்னை எதிர்த்து நிக்கிறோம் 10 கொலை பண்ணியிருக்கான். இதுக்கே சாக்கான எப்படி? அவன் சின்னத்தையும் அவன் விட்டு அறிக்கையும் கேட்டனா தாங்க மாட்ட பழகுது. என்ன சின்னம்? எறாத, இதுதான் அந்த சின்னம், ஓட்ட பக்கிட்டி. ஓட்ட பக்கிட்டியா? எஸ். சின்னத்தை சொன்ன அறிக்கை என்னடா விட்டான்? ஒரு ரேஷன் அட்டிக்கும் 2 கிலோ கஞ்சா தரேன்னு சொல்லிக்கிறான். ஊதுறாத